ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்றைக்கி நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்குள்ளது தான் ஆக்சுவலாக. ஓகேவா? உங்கள் ஞாபகார்த்தமாக இப்போ எங்களுக்கு ஒரு பரிசு கிடச்சிருக்கு. என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருக்கு ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். உங்கள் எல்லாரோட ஞாபகார்த்தமாகவும் தான் இது எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நல்லா நீட்டாக கவர்லாம் பண்ணி யூடியூப்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிசீவ் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரும் முன்னாடியே நான் இதை எடுத்து காட்ட போகிறேன். ஓகே, பார்க்கலாம் இப்போது. பாருங்கள், நீட்டாக அந்த மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஜஸ்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன். இதை ஒரு கவர்க்குள்ளே வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. டன்டடாம், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஷைனிங்காக இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டட் டு இங்கிலீஷ் பேச ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் நேம் போட்டிருக்காங்க. ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட நேம் தான் போட்டிருக்காங்க இதில். ஸோ இதுக்கெலாம் முழுக்க காரணம் பை காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெரிய சப்போர்ட். ஏன் அப்படின்னா இந்த அவார்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாம் சேர்ந்தது தான். உங்கள் எல்லாரோட ஞாபகார்த்தமாகவும் தான் நான் இதை வீட்டில் வச்சுருக்க போகிறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இந்த அவார்டு நம்ம கைக்கு வந்திருக்கு. பட் இதுக்கும் பின்னாடி நடந்தது என்ன அப்படிங்கிறதான் நான் அவங்களோட இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த சேனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தூண்டுதல் என்ன அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து டீச்சிங் அப்படின்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போது நேற்று கிடையாது, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எங்கள் வீட்டில் பிளாக் போர்டு எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நான் அதை யூஸ் பண்ணேன். எது படித்தாலுமே நான் பிளாக் போர்டில் எழுதி தான் படிப்பேன். பெட்ரூம்குள்ளே ஒரு பிளாக் போர்டு இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வெளியே கூட ஒரு பெரிய பிளாக் போர்டு எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்கள் அம்மா. ஸோ அதில் தான் நான் யூஸ்வலாக எழுதி படிப்பேன். நோட் புக் எதுலேயுமே எழுதி படிக்காமல் எங்கள் அப்பா சாக் பிக்ஸ் டப்பாவே வாங்கி வைப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் எழுதி போர்டில் எழுதி நான் படிப்பேன். ஸோ எனக்கு அந்த டீச்சிங் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் இன்ஜினியரிங் படிக்க போனதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ், எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷில் இருக்கும் அப்படிங்கிறத நான் அப்போ தான் பார்க்குறேன். பார்த்தோன்னே ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அது அப்படியே மாறிடுச்சு அந்த சிச்சுவேஷன். பிகாஸ் நான் இருந்த அந்த என்விரான்மெண்ட் அப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட். சின்ன வயசுலேருந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்ததுலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு எடுத்த இந்த இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக எனக்கு டீச் பண்ணியிருந்தாங்க. கிராமர் ரொம்ப ஒரு சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுதான் ஒரு பெரிய ரீசன். அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக ஒரு சில வழிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணேன். இங்கிலீஷ் ஸோ எப்படி நம்ம கற்றுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும், எப்படி நம்ம ஈஸியாக அதை கற்றுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டென்சஸ் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா டென்சஸ் அப்படிங்கிறது என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ரொம்ப ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்திருக்கும் இல்லையா. என்னை பொறுத்தவரையில் என் வாழ்க்கையில் இங்கிலீஷ் கொஞ்சம் சரளமாக நம்ம பேசுகிறதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இந்த டென்சஸில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். டென்சஸ்னால் நம்ம மேலோட்டமாக நான் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சர் அல்லது அந்த சின்டாக்ஸ் அதை நான் படிக்கலை, அதை நான் மனப்பாடமும் பண்ணலை. எப்படி வருது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னால் எப்படி வருது, தமிழில் அதுக்கு என்ன சென்டென்ஸ் இருக்கும், அதை எப்படி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க. எங்கள் ஊரில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறதெல்லாம் உண்டு. பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் டைம்லேயே நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா, மெட்ரிகுலேஷனா, ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, ஆங்கிலோ இண்டியனா, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. லாங்குவேஜுக்கு என்ன தெரியும்? நீங்கள் சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இண்டியன் லாங்குவேஜுக்கு தெரியுமா? தமிழ் எல்லாரும் தான் பேசுகிறோம். நம்ம வீட்டில் அம்மா அப்பாலாம் பேசுகிறாங்க. எல்லோரும் என்ன ஒரு சிபிஎஸ்சி, ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல், பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தால் பேசுகிறாங்க? நோ, இட்ஸ் நாட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கிலீஷும் அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சிட்டேன்.
ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வெளிப்படையாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பழகிறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பேசி பார்க்குறது. என் பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷில் வந்து பேச தெரியாது, பட் இருந்தாலும் நான் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன். ஒரு ஒரு கம்யூனிகேஷன். ஓகே, நான் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிப்பேன். சில பேர் வந்து இந்த இங்கிலீஷை வந்து நம்ம மனப்பாடம் பண்ண காலங்கள்லாம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எஸ்ஏ ரைட்டிங்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 மார்க்கு 16 மார்க் எஸ்ஏலாம் இருக்குன்னா, ஸ்கூல் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேலே வந்து தமிழில் எழுதி வச்சுப்போமா, சின்ன ஒரு நேம் கூட நம்ம தமிழில் எழுதுவோம். அப்படி தான் ஏன் எழுதி படிக்கணும்? அதெல்லாம் இல்லை. இங்கிலீஷுங்கிறது எல்லாராலையும் கற்றுக்க முடியும். மற்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சதை வந்து மற்றவங்களோட நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த சேனல். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஜூன் 17, 2021 ஜூன் மாதம் 17ஆம் தேதி 2021 தான் நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ மட்டும்தான் அதில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த சேனல் வந்து நான் போகலை. பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆஃபீஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், ஸோ ஆஃபீஸ்லேருந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் அப்படி விட்டுட்டேன். ஸோ நான் வந்து கண்டினியூ பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சேனல் வந்து ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன். அதுக்கு என்ன ரீசன், சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம், அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய பக்கத்து வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இப்போ மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோடய ஃப்ரெண்டு, அவன் பேர் வந்து மகாராஜா. ஸோ எப்போ வந்து நான் மீட் பண்ணேன் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்கு வந்து அவங்க வாடகைக்கு வந்து குடி வந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில். அப்போ நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் காலேஜில். ஸோ அப்போ வந்து எனக்கு லீவில் வந்து நான் ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ இருக்கும்போது சும்மா நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ நான் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசினேன். ஹாய், இந்த மாதிரி இங்கே தான் வந்திருக்கீங்களா பக்கத்து வீட்டில்னு சொல்லி பேசினேன். அதான் எங்களோட ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் எங்கள் 2 பேத்துக்கு நடுவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து எங்கள் பக்கத்தூரில் தான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தான். படிச்சுட்டு இருக்கும்போது அவன் ஏதோ ஒரு இங்கிலீஷில் ஏதோ ஒன்று பேச ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று தப்பாக சொன்னான். அப்போது என்ன மகாராஜா, இங்கிலீஷ் உனக்கு எதுவும் சொல்லித்தரணுமா அப்படின்னு கேட்டு வாலண்டியராக அவனை பிடிச்சி உட்கார வச்சு, எனக்கு நல்லா ஞாபகம், என்னோடய செமஸ்டர் லீவ், அவனை வாலண்டியராக பிடிச்சி உட்கார வச்சு 1 மந்த் அவனை விடவே இல்லை. லைக் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1.5 hours கண்டிப்பாக நான் சொல்லித்தருவேன். அவனுக்கு சொல்லித்தந்ததும் இந்த டென்சஸ் தான். அவனுக்கு நான் எடுத்த கிளாஸை தான் நான் வீடியோலேயே போட்டிருக்கேன். அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது எல்லாருக்குமே யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி ஆரம்பித்தது தான் இங்கிலீஷ் பேச ஆசையா. இந்த பேர் கூட நாங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்டில் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் இந்த பேர். நம்ம சேனல் நேம் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு. அப்போ ரைட்டு, இங்கிலீஷ் பேச ஆசையா அப்படின்னு சொல்லி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணோம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 வீடியோ போஸ்ட் பண்ணோம். அப்புறம் நான் சென்னை போயிட்டேன், அவன் வந்து எங்கள் ஊர்லேருந்து தான் படித்தான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை. 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னா, நம்ம சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா, அதுக்கப்புறம் தான் நம்ம போட்டிருந்த செகண்ட் வீடியோ இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒன்று போட்டிருந்தோம். இங்கிலீஷ் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய காமெண்ட்ஸ் யூடியூப்பில் வந்து. அதுக்கப்புறம் ஓகே, கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அதை பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் நிறைய சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட் தான். இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டை நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இவன் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து மகாராஜா. ஸோ இவன் வந்து நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணி தான் வந்து பண்ணுவோம். ஈவன் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஊரில் வந்து ரொம்ப எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து மகாராஜா தான். ஸோ நாங்கள் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவன் வந்து வீடியோ எடுப்பான், அப்புறம் எடிட் பண்ணி தருவான், இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். பட் ஆனால் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். லைக் எப்படி சொன்னால் வந்து உங்களுக்கு அது ரீச் ஆகும், எந்த மாதிரி டீச் பண்ணால் வந்து உங்களுக்கு அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிறைய நாள் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி அதை உங்களுக்கு வீடியோவாக வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அது நல்லா போயிட்டுருக்கு இல்லை மகாராஜா? பை காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய பெரிய சப்போர்ட். ஆமாம், இப்போ வந்து ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, உங்களுக்கு பயன்படுற மாதிரி இதை மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்மளோட வந்து இது நின்ற வேண்டாம். ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லேருந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? அதனால் இந்த செயின் வந்து இதோட நிற்க வேணாம், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். துணிஞ்சு இங்கிலீஷில் பேசுங்க, ஒன்றுமே கிடையாது, லாங்குவேஜ் தான் அது வந்து. ஓகே, கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதுசான அப்டேட்ஸ், புதுசான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். இந்த அவார்ட் வந்து உங்களோட ஞாபகார்த்தமாக இது வந்து எங்ககிட்ட இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.